எங்கள் தலைவருடைய கொலையை முன்னின்று நடத்திய ஒருவருடைய படத்தை போட்டுவிட்டு அதில் எங்களை அழைப்பது என்பது எந்த வகையிலும் நியாயமில்லை. இப்போ அந்த சமத்துவ நடைப்பயணத்துல பிரபாகரனுடைய போட்டோ இருக்கா? இருக்கு. அதனால காங்கிரஸ் அதை புறக்கணிச்சிருக்கா? ஆமா, முக்கியமான காரணம் அதுதான். குறிப்பாக திரு பிரபாகரன் படத்தை அவர்கள் போட்டது மாபெரும் தவறு. எங்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. காங்கிரஸ்காரராகிய நாங்கள் தமிழ்நாட்டில் விடுதலை புலிகள் ஆதரவு பிரபாகரன் படத்தை போட்டு தான் அதுக்கப்புறமா நாங்கள் ஆட்சியை பிடிக்கணும், அந்த ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேணுன்ற அந்த மாதிரியான அதிகார பகிர்வே எங்களுக்கு தேவையில்லை. கூட்டணிக்கு பங்கம் விளைக்குமாறு திரு பிரவீன் சக்கரவர்த்தி பேசியிருக்கிறாருன்னு சொன்னார். நாங்கள் கண்டிக்கிறோம். திரு பிரவீன் சக்கரவர்த்தி பேச்சு அது போன்று அவர் பேசியிருக்க கூடாது தான். ஆகவே நாங்கள் கூட்டணிக்கு பங்கம் விளைப்பவர்களை உடனடியாக கண்டித்திருக்கிறோம். இப்போ நீங்க பிரபாகரன் படத்தை போட்டுவிட்டு எங்களை கூப்பிடுகிறீர்கள் என்று சொன்னால் நாங்கள் இப்போது புறக்கணித்திருக்கிறோம். அப்போ நீங்களும் கூட்டணியை சிதைக்கின்ற வகையில் பங்கம் விளைக்கின்ற வகையில் தான் நீங்களும் நடந்துட்டு இருக்கீங்க. பிரபாகரன் படத்தை போட்டால் காங்கிரஸ்காரர்கள் வரமாட்டார்கள் என்று ஒரு வாரத்திற்கு முன்னாலே அவருக்கு சமிக்ஞை அளிக்கப்பட்டு விட்டது. தொண்டர்கள் குதித்து போயிருக்கிறார்கள் என்பதை பத்திரிகைகள் காட்சிப்படுத்தியது. இதையெல்லாம் பார்த்த பிறகும் நாங்கள் பிரபாகரன் படத்தை போடத்தான் செய்வோம். எங்களுக்கு அவர் வேண்டியவர், உங்களுக்கு வேண்டியவர், நீங்க கூட்டம் நடத்தீங்க, நாங்க வரமாட்டோம். இப்போ திமுக எதுவும் இதை பத்தி எதுவுமே சொல்லல. சொல்லியிருக்கணும், ஆனா சொல்லல. வருத்தம் தான். எஸ்ஏசி விஜய் அவர்களுடைய அப்பா உங்களுக்கு நல்ல நண்பர் இல்லை? நான் தெரியும். ஒரு 20-25 நாளைக்கு முன்னால் ஒரு ஃபங்க்ஷனில் நான் திருச்சி வேலுசாமிலாம் சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தோம். அகில இந்திய காங்கிரஸ் கட்சி இன்னும் எந்த விதமான கருத்தையும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்து அநேகமாக நான் நினைக்கிறேன் இந்த மாதம் பொங்கலுக்கு பிறகு ஜனவரி கடைசியில் ஒரு முடிவெடுத்து அறிவிப்பார்கள். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரசின் மூத்த தலைவரான திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இன்னைக்கு வைகோ அவர்களுடைய சமத்துவ நடைப்பயணம், போதைப் பொருள் அழியணும் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி டு மதுரை நடைப்பயணம் மேற்கொள்றாங்க. ஜனவரி 12ஆம் தேதி அந்த நடைப்பயணம் நிறைவடையுது. இப்போ வைகோ யார் யார் கூடலாம் கூட்டணியில் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே அழைப்பு விடுத்திருக்காங்க. விசிகா, திமுக எல்லாம் போயிருக்காங்க. காங்கிரஸ் மட்டும் போகல. செல்வ பெருந்தகை அந்த மேடையில் இல்லை. காங்கிரஸ் பங்கேற்காமல் போனதுக்கு என்ன காரணம்? அழைப்பு எதுவும் வரலையா, இல்லை வேற ஏதாவது காரணமா? ஒரு முக்கியமான காரணம், எங்கள் அருமை தலைவர் ராஜீவ் காந்தியினுடைய கொலையில் விடுதலை புலிகளுக்கு சம்பந்தம் இருக்கிறது என்று நீக்கமற நிரூபித்தது சிபிஐ. அந்த கொலைக்கு விடுதலை புலிகள் தான் காரணம் என்று அழுத்தம் திருத்தமாக தெரிவித்த பிறகு உலகம் முழுவதும் விடுதலை புலிகள் இயக்கம் பயங்கரவாத இயக்கம் என்று ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம். அதனுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் ராஜீவ்காந்தி கொலையை பற்றி உலக பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அவர் கூறியதை நீங்களும் பார்த்திருப்பீர்கள். அது ஒரு தும்பியவியல் சம்பவம் என்று கடந்து போய்விட்டார். ஆனால் அழுத்தம் திருத்தமாக அவர்தான் அந்த கொலைக்கு மூளையாக இருந்து செயல்பட்டார். சிபிஐயினுடைய ரெக்கார்டில் முதல் குற்றவாளியாக பிரபாகரன் அவர்கள் சேர்க்கப்பட்டிருந்தார். அவர் தலைமறைவு குற்றவாளி என்று இந்திய சிபிஐயால் அறிவிக்கப்பட்டவர். எங்கள் தலைவருடைய கொலையை முன்னின்று நடத்திய ஒருவருடைய படத்தை போட்டுவிட்டு அதில் எங்களை அழைப்பது என்பது எந்த வகையிலும் நியாயமில்லை. இப்போ அந்த சமத்துவ நடைப்பயணத்துல பிரபாகரனுடைய போட்டோ இருக்கா? இருக்கு. அதனால காங்கிரஸ் அதை புறக்கணிச்சிருக்கா? ஆமா. ஓகே. முக்கியமான காரணம் அதுதான். குறிப்பாக அந்த அழைப்புதல் வெளியே வந்தவுடன் எங்கள் காங்கிரஸ் தொண்டர்கள் மிகவும் கொதித்து போய் அவர்களுடைய அந்த கொந்தளிப்பை பத்திரிகைகள், காட்சி ஊடகங்கள் வெளிப்படுத்தியதை நீங்கள் கூட பார்த்திருப்பீர்களா என்னன்னு தெரியல, பார்த்திருப்பீர்கள். அது நடந்தது. அது ஒரு வாரத்திற்கு முன்னால் பிரபாகரன் படத்தை போட்டுவிட்டு நீங்கள் காங்கிரஸை அழைப்பது, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரை அழைப்பது என்பது
விந்தையாக இருக்கிறது என்று கூறி ஒரு சில தொண்டர்கள் பேட்டி கொடுத்தது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் போகக்கூடாது என்று அவர்கள் வேண்டுகோள் எல்லாம் வைத்தார்கள். தமிழகம் முழுவதும் அந்த குளர் ஓங்கி ஒலிக்கும் போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்திருக்கார். தொண்டர்களுடைய முடிவை ஏற்று அவர் போவதை தவிர்த்திருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால், திரு பிரபாகரன் படத்தை அவர்கள் போட்டது மாபெரும் தவறு. எங்களால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. காங்கிரஸ்காரராகிய நாங்கள், காங்கிரஸ் இயக்கம் வந்துங்க ஆட்சிக்கோ அதிகாரத்திற்கோ ஆசைப்படுகிற இயக்கம் அல்ல. தமிழ்நாட்டில் விடுதலை புலிகள் ஆதரவு பிரபாகரன் படத்தை போட்டு தான் அதுக்கப்புறமா நாங்கள் ஆட்சியை பிடிக்கணும், அந்த ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேணும்ன்ற அந்த மாதிரியான அதிகார பகிர்வே எங்களுக்கு தேவையில்லை. காரணம் இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை தவிர்த்திருந்தா கண்டிப்பா காங்கிரஸ் போயிருக்கும், நிச்சயமா போயிருப்போம். ஆனா தவிர்க்கல. ஓகே, இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி காமராஜர் அவர்களை பத்தி ஒரு விஷயம் திருச்சி சிவா சொன்னது. இப்ப அந்த சம்பவம், இப்ப இந்த சம்பவம் தொடர்ச்சியா இந்த மாதிரி முகம் சுளிப்புக்கு உண்டான சம்பவத்தை நடத்திட்டு இருக்கிறது அப்படிங்கிறது காங்கிரஸ் எப்படி ஃபீல் பண்ணுது? நீங்க சொன்னதுனால சொல்றேன். இதை விட நளினியை, ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளியான நளினி ஒரு புத்தகம் 540 பக்கம் எழுதியிருக்கிற புத்தகத்தில் விடுதலை புலிகள் இயக்கத்தில் முருகன் மற்ற எல்லோரையும் எங்களுக்கு அறிமுகப்படுத்தியது, சிவராசன் போன்றவர்களை அறிமுகப்படுத்தியதே பேரறிவாளன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி படித்தால் உங்களுக்கு தெரியும். இன்னொரு ஒரு 2 லைன் அதில் வருது. அந்த 540 பக்கத்தில் என்ன வருதுன்னா, மூளையாக இருந்து செயல்பட்ட பேரறிவாளனை விடுவிக்க வேண்டும் என்று தமிழகத்திலிருந்து குரல் கொடுக்கும் தலைவர்கள், அப்பாவியான எங்களை போன்றவர்கள், பெண்ணாகிய என்னை போன்றவர்கள், ஒரு குழந்தையை வைத்திருக்கக்கூடிய, தெரிந்தோ தெரியாமலோ அதில் நாங்கள் ஈடுபட்டு விட்டோம், எங்களுக்காக குரல் கொடுப்பதில் தமிழகத்தில் ஆள் இல்லை, ஆனால் எங்களை எல்லாம் அதில் சிக்க வைத்தவர் பேரறிவாளன், அவர்தான் முக்கியமான குற்றவாளி, பேட்டரி வாங்கி கொடுத்ததிலிருந்து அவர்தான் குற்றவாளி என்று குற்றம் சாட்டி அந்த பத்திரிகையில் எழுதியிருப்பவரை நம்முடைய தமிழக முதல்வர் காத்திருந்து கட்டிப்பிடித்ததையெல்லாம் பார்த்திருக்கிறோம். அதெல்லாம் உங்க மனசுல இருக்கு. அழியாத வடுக்கல்ங்க, அது அழிக்க முடியாத வடுக்கல். அது இப்போ இந்த நீங்க ஒரு வேண்டுகோள் விடுத்தும் கூட்டணியிலிருந்தும் கேட்காம போனது அப்படிங்கிறது அதே வரிசையில தான் இந்த சம்பவம். திருச்சி சிவா அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி பேசியது. நாங்களெல்லாம் அன்றைக்கு வன்மையாக அதை கண்டித்தோம். அவர் வீட்டில் ஏசி இருந்தது என்று சொன்னது, அதை சிலர் அவர் வீட்டில் ஏசி இருந்தது, ஏசி எல்லாம் அவர் வீட்டில் கிடையவே கிடையாது. ஒரு ஏர் கூலர் இருந்தது, அதில் தண்ணி, அது கூட அந்த ஏர் கூலர் டாக்டர் சௌரிராஜன் என்பவர் டி நகரனுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், என் தந்தையின் நெருங்கிய நண்பர். அவர்தான் காமராஜருடைய டாக்டர், குடும்ப டாக்டர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா வெயிலாக இருக்குது, நீங்கள் ஏசிக்கு போட்டுக்க வேண்டாம், ஒரு ஏர் கூலர் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கூலில் உங்களுடைய உடம்பு அதை தாங்கிக்கக்கூடிய சக்தியை பெறும் என்று சொன்ன காரணத்தினால் அவரே வாங்கி கொண்டு வைத்தார். அது ஒரு 4000 3000 தான் ஏர் கூலர், உங்களுக்கு தெரியும். இல்லை, அன்னைக்கு 4000 3000 காஸ்ட்லி தான். காஸ்ட்லி, சரி 1000 2000 கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அப்படியே ரேட்டை குறைக்கிறீங்க பார்த்தீங்களா? இல்லை, 1000 2000 கூட இருந்திருக்கலாம். ஓகே ஓகே, நீங்க சொன்னதுனால அந்த கருத்தை நான் சொல்றேன். இப்போ இந்த சம்பவம், அதாவது பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படம் வச்சதும் அதனுடைய வரிசையில தான் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாங்க. ஏன்னா பேரறிவாளனை கட்டிப்பிடித்தது, சிவா அவர்கள் காமராஜரை பற்றி பேசியது, ராஜா அவர்கள் ஆராசா காந்திக்கு படுக்கிறதுக்கு இடம் கொடுத்து அது மாதிரி பேசினதே திராவிட இயக்கம்னு சொன்னது, இதெல்லாம் காங்கிரஸ்காரர்களை முகம் சுளிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து நாங்கள் அவமதிக்கப்படுகிறோம். திரு வைகோ அவர்கள் என்ன சொன்னார்கள்? பிரவீன் சக்கரவர்த்தி பேசியதை வைத்து கூட்டணிக்கு பங்கம் விளைக்குமாறு திரு பிரவீன் சக்கரவர்த்தி பேசியிருக்கிறாருன்னு சொன்னார். உண்மைதான், நாங்கள் கண்டிக்கிறோம். திரு பிரவீன் சக்கரவர்த்தி பேச்சு அது போன்று அவர் பேசியிருக்கக்கூடாது தான். சரி, உத்தரப்பிரதேசத்தினுடைய கடனையும் தமிழக கடனையும் ஒப்பிட்டு பேசியிருக்கக்கூடாது தான். கூட்டணியில் இருக்கிறோம், நாங்கள் கண்டிக்கிறோம் அதை. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு செல்வ பெருந்தகைக்கு கூட அவருடைய சொந்த கருத்து, காங்கிரசின் கருத்து இல்லை என்பதை அவர் சொல்லியிருக்கிறார்.
ஆகவே நாங்கள் கூட்டணிக்கு பங்கம் விளைப்பவர்களை உடனடியாக கண்டித்திருக்கிறோம். இப்போ நீங்கள் பிரபாகரன் படத்தை போட்டுவிட்டு எங்களை கூப்பிடுகிறீர்கள் என்று சொன்னால் நாங்கள் இப்போது புறக்கணித்திருக்கிறோம். அப்போ நீங்களும் கூட்டணியை சிதைக்கின்ற வகையில் பங்கம் விளைக்கின்ற வகையில் தான் நீங்களும் நடந்துட்டு இருக்கீங்க. அப்போ எங்களுக்கு மட்டும் நீங்கள் புத்திமதி சொல்கிறீங்களே, ஏன் நீங்கள் அதுபடி நடக்கலை? பிரபாகரன் படத்தை போட்டால் காங்கிரஸ்காரர்கள் வரமாட்டார்கள் என்று ஒரு வாரத்திற்கு முன்னாலே அவருக்கு சமிக்ஞை அளிக்கப்பட்டு விட்டது. தொண்டர்கள் குதித்து போயிருக்கிறார்கள் என்பதை பத்திரிகைகள் காட்சிப்படுத்தியது. ஊடகங்களிலே சத்தியமூர்த்தி பவனிலே காங்கிரஸ் தொண்டர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் போகக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சில காட்சி ஊடகங்கள் அதை செய்தியாக வெளியிட்டது. இதையெல்லாம் பார்த்த பிறகும் நாங்கள் பிரபாகரன் படத்தை போடத்தான் செய்வோம். தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவராக இருப்பவர் படத்தை போடத்தான் செய்வோம். எங்களுக்கு அவர் வேண்டியவர், உங்களுக்கு வேண்டியவர், நீங்கள் கூட்டம் நடத்திங்க, நாங்கள் வரமாட்டோம். அதான் நாங்கள் போகல. அப்போ கூட்டணிக்குள்ள மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்கு. அதாவதுங்க, கூட்டணிக்குள்ள மனஸ்தாபங்கள் இல்லாத எந்த கூட்டணியும் இல்லை. இந்த மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. வேதனைக்குரிய ஒரு விஷயம்தான் இது. மனஸ்தாபம் அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் அதனுடைய வெயிட்டை கம்மி பண்ணி சொல்றேன். கோபப்படுத்துற மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக பண்ணி இல்லைங்க. நிச்சயமா இது காந்தியை பற்றி, பெருந்தலைவர் காமராஜரை பற்றி, ராஜீவ் காந்தி கொலையாளியை பற்றி இவர்கள் தூக்கி பேசுவது, அவரை மேதகு என்று சொல்வது. மேதகுன்றது எப்படின்னா, இந்தியாவில் ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கும் தான் சொல்லணும். திரு பிரபாகரன் எந்த பதவியில் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அவரவே மேதகுன்றாங்க. அது மேதகுன்னா என்ன பொருள்னா இவங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, காங்கிரஸ்காரர்களை கோபப்படுத்துகிறீர்கள், அவர்கள் வருத்தமடைய செய்கிறீர்கள். எங்கள் ஒப்பற்ற தலைவன், அழகு தலைவன், அன்பு தலைவன், நாங்கள் கொண்டாடிய தலைவனை நான் அந்த கொலை நடந்த இடத்தில் இருந்தவன். அந்த கூட்ட நடத்தியவர்களில் ஏஜே தாஸ் தலைமையில் அந்த கூட்ட ஏற்பாடு நடந்தது. அதிலே நானும் ஒரு அங்கமாக இருந்து பணியாற்றியவன். அந்த கொலை நடந்தபோது அந்த இடத்திலே வலது பக்கத்தில் இருந்தவன், இடது பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இறந்து போனார்கள். வலது பக்கத்திலே இருந்த எங்களை போன்ற சில பேர் நாங்கள் தப்பித்து கொண்டோம். நேரடியாக பார்த்தேன். அந்த அழகு முகம் சிதைக்கப்பட்டதையும் பார்த்தேன். முகமே இல்லாமல் இருந்த அந்த முகத்தை பார்த்தபோது என் உடம்பெல்லாம் இந்த வெள்ளை சட்டைகளில் இரத்தமாக இருந்தது. அந்த இடத்துல எத்தனை பேர் இறந்து போனார்கள்? காங்கிரஸ்காரர்கள், காவல்துறை அதிகாரிகள், என்னுடைய அருமை தலைவன் ராஜீவ் காந்தி போன்றவர்கள். இது என்ன கொடுமை! நேராக பார்த்தவர்கள். எங்கள் மனமெல்லாம் கொதித்து போய்விட்டது. உலகமே அழுதது அன்றைக்கு. அப்போ நீங்க அது போன்ற ஒருவரை நீங்கள் தூக்கி, அதுவும் அயல் நாட்டை சேர்ந்தவர். நீங்க இலங்கை தமிழர்கள் என்று சொன்னால் யார்? மலைய தமிழர் தான் இந்திய தமிழர்கள். இலங்கை தமிழர்கள் என்பவர்கள் யாழ்ப்பாண தமிழர்கள். நீங்க மலையக தமிழர்கள் இலங்கைக்குள்ள யாழ்ப்பாணத்துக்குள்ள போனீங்கன்னா தண்ணி கேட்டால் அவங்க ஊற்றுவாங்க. இப்படி தான் கைப்பிடிச்சு குடிக்கணும். இந்தியாவிலேருந்து போன தமிழர்களுடைய இவங்க பூர்வீக குடிகள், யாழ்ப்பாண தமிழர்கள். திரு பிரபாகரன் போன்றவர்கள், வேலுப்பிள்ளை அவர்கள் எல்லாம் பூர்வீகமாக அங்கே இருப்பவர்கள். இங்கிருந்து போனவர்கள் மலையக தமிழர்கள் தான் இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய வடிவத்தை கொடுத்தவர்கள், வளர்ச்சியை கொடுத்தவர்கள். அவர்கள் எப்போதும் இந்த யாழ்ப்பாணத்திலே போனால், பிரபாகரன் வாழ்கின்ற இடத்துல போனால் இப்படி தான் கையை பிடிக்கணும், தண்ணி ஊற்றுவாங்க. அந்த டம்ளரில் சொம்பில் கூட தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மலையக தமிழர்கள் அவமானப்படுத்தப்பட்ட வரலாறு இருக்குது. ஒரே நாளில் முஸ்லிம்களை அடித்து விரட்டிய வரலாறு சோக வரலாறு. இப்போ அவங்கள அவமானப்படுத்தின மாதிரி இப்போ காங்கிரஸே அவமானப்படுத்துகிறாங்க. அதாவது இங்கே வேதனைப்படுத்துகிறார்கள். நான் இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். அவமானப்படுத்துகிறார்கள் என்ப வார்த்தை கொஞ்சம் அதிகமாக எனக்கு தெரிகின்ற காரணத்தினால் வேதனைப்படுத்துகிறார். ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனும் ராஜீவ் காந்தியை நேசித்தவன். அந்த கொலைக்கு காரணமான, அந்த கொலையை முன்னின்று நடத்திய ஒரு மனிதரை நீங்கள் போட்டுவிட்டு எங்களை கூப்பிடுவது, அந்த படத்திற்கு மேலே இருக்கோம், நாங்கள் கீழே உட்காந்துக்கிட்டு நாங்கள் பேசுறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? இது சற்று கூட யோசிக்காமல் அந்த படத்தை போட்டுவிட்டு எங்களை அழைப்பது எந்த வகையில் நியாயம்? அதை ஒத்துக்கொள்பவர்கள் போகட்டும், நாங்கள் வேண்டாம் என்று தடுக்கவில்லை. ஆனால் எங்களுக்கு அதை ஒப்புக்கொள்ள முடியாது. நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும், அதிகாரத்திற்கு வர வேண்டும், அந்த ஆசையெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அந்த ஆசை இருந்திருந்தால் நேரு 11 வருஷம் அப்படியா ஜெயிலில் இருந்தார்? காமராஜ் 9 வருஷம் அதுக்கா ஜெயிலில் இருந்தார்? முதல்வர் ஆகும், பிரதமர் ஆகும்னு அவங்க இருந்தாங்க? இல்லை. இந்த தேசத்தந்தனோட மகாத்மா காந்தி அவர்கள் எப்படிப்பட்ட போராட்டங்கள், கவுன்சிலர் பதவி கூட அனுபவிக்காதவருங்க இந்த தேசத்தினுடைய தந்தை.
சுதந்திரம் கிடைத்த 14ஆம் தேதி இரவு அவரை போய் பார்த்து அடுத்த நாள் நீங்கள் ஜனாதிபதியா என்று கேட்டபோது நானா, நேரு பட்டேல் பார்த்து கொள்வார்கள் இந்த நாட்டை, எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நான் ஒரு ஏழை குடிசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன், அமைதியாக இருக்க விரும்புகிறேன், அகிம்சையை போதிக்க விரும்புகிறேன், மதசார்பற்ற தன்மையை ஆழமாக வேறு ஒன்றை நினைக்கிறேன் என்று சொன்ன ஒரு புனிதன். அந்த இயக்கத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு காந்தியை இழந்தோம், மகாத்மா காந்தியை. ஒரு கோட்ஸே என்ற ஒரு கொடியவன் சுட்டு வீழ்த்தினான். அன்னை இந்திரா காந்தியை பாதுகாவலர்கள் சுட்டு கொன்றார்கள். இந்த மண்ணிலே இலங்கையிலிருந்து வெளிநாட்டிலிருந்து வந்து கொன்றார்கள். வெளிநாட்டிலே வாழுகின்ற ஒரு தலைவர் என்று சொல்லி அவருடைய படத்தை போட்டுவிட்டு இந்திய நாட்டினுடைய பிரதமரை கொன்றவரை, எங்கள் இயக்கத்தைச் சேர்ந்த ராஜீவ் காந்தியை கொன்றவனை படத்தை நீங்கள் போட்டுவிட்டு எங்களை கூப்பிடுவது எந்த வகையில் நியாயம்? பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஒரு நியாயம், திரு வைகோவுக்கு ஒரு நியாயமா? கேட்க மாட்டோமா? இப்ப திமுக எதுவும் இதை பத்தி எதுவுமே சொல்லல. சொல்லியிருக்கணும், ஆனா சொல்லல. வருத்தம் தான். அப்ப கூட்டணி ரிலேட்டபிளா சேஞ்ச் ஆகக்கூடிய மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போகுது, விஜய் பக்கம் காங்கிரஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது தொடர் கதையாக தான் இருக்கு. கூட்டணி தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் பேரறிவாளனை கட்டிப்பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அதனால் இதை நாங்கள் ஒரு மதசார்பற்ற அந்த தன்மை என்பது இங்கே தமிழ்நாட்டில் நல்லா இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அது இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. திரு ஸ்டாலின் அவர்கள் திரு ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரோ அதை அவர் முன்மொழிந்ததை இவர் வழிமொழிகிறார். அந்த வகையில் எங்களுக்குள்ள கூட்டணி தொடர்கிறது. அந்த மதசார்பற்ற அந்த புள்ளி என்பது இந்தியாவிலே காணாமல் போய்விடுமோ என்ற பயம் எங்களுக்கு இருக்கிறது. காரணம் என்னைக்கூட நீங்கள் பார்க்கலாம், இந்த நாட்டில் சுதந்திரம் பெறுவதற்காக அனைத்து மதத்தினரும் பாடுபட்டார்கள். இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், பாரிசுகள், இப்படி பல பேர் பாடுபட்டவர்கள். எல்லோருக்குமான நாடு இந்தியா என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்ற காரணத்தினால், அதில் இவரும் உறுதியாக இருக்கிறார் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள காரணத்தினால் கூட்டணி தொடர்கிறது. இதுதான். அப்போ விஜய் பக்கம் காங்கிரஸ் போகுது அப்படிங்கிறது, விஜய் பக்கம் காங்கிரஸ் போதுன்னு பத்திரிகைகள் தான் எழுதி கொண்டிருக்கிறது. ஆனால் அகில இந்திய தலைமை இதுவரையில் அதை பற்றி முடிவு செய்யவில்லை. காங்கிரஸ் தலைமைதான் கூட்டணியை பற்றி முடிவு செய்யும். அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தான் முடிவு செய்யும். அகில இந்திய காங்கிரஸ் கட்சி இன்னும் எந்த விதமான கருத்தையும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்து அநேகமாக நான் நினைக்கிறேன் இந்த மாதம் பொங்கலுக்கு பிறகு ஜனவரி கடைசியில் ஒரு முடிவெடுத்து அறிவிப்பார்கள். ஜனநாயகன் ரிலீஸுக்கு பிறகு. அப்படி இல்லை, ஜனநாயக ரிலீஸ் என்பது அது விஜய் சம்பந்தப்பட்ட விஷயம். எங்களுக்கு அதுக்கு இதுவும் விஜய் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். இல்லை, எங்களுக்கு ஜனநாயகம் அவர் வெளியிடுறது அதெல்லாம் அவருடைய சொந்த பிரச்சனை, அது எங்களுக்கு தேவையில்லாதது. ஆனால் மேலிடம்தான் யாரோடு கூட்டணி போக வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டிய இயக்கம் காங்கிரஸ் இயக்கம். இன்னைக்கு நேற்று இல்லை, 1947 சுதந்திரம் வாங்கியதற்கு பிறகு எங்கள் இயக்கம் தமிழகத்திலாகட்டும் அனைத்து மாநிலங்களிலும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை என்ன முடிவு செய்கிறதோ அதை ஏற்று செயல்படுவது தான் மாநில தலைவர்களுடைய கடமை, மாநில தோழர்களுடைய தொண்டர்களுடைய பொறுப்பு அது. ஆகவே அதை நாங்கள் ஏற்று இன்று வரை திறம்பட செய்து கொண்டிருக்கிறோம். அதை மேலிடம் என்ன சொல்லுகிறதோ, யாரோடு கூட்டணி என்று சொல்லுகிறதோ, ஆனால் இன்று வரை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் தொடர்கிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எஸ்ஏசி விஜய் அவர்களுடைய அப்பா உங்களுக்கு நல்ல நண்பர் இல்லை? நான் தெரியும். அதை பற்றி எதாவது பேசியிருக்காரு அவங்கள்ட்ட? இல்லைங்க, அவரை தெரியும், அரசியல் பேசலை. நாங்கள் சும்மா ஒரு நண்பர் என்ற முறையில் கூட ஒரு இப்போ 20-25 நாளைக்கு முன்னால் ஒரு ஃபங்க்ஷனில் நான் திருச்சி வேலுசாமிலாம் சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அரசியல் பேசலை. அந்த நேரத்தில் அரசியல் பேசலை. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.